වෙන්නේ. මේ ග්‍රාම සභාවේ කවුරු මේ පත්තේ වතුර දාලා තිබ්බ කවුරුද ගෙවල් වලට බලන්න මේ පත්තේ මිනිස්සුන්ට වතුරට ගේ පුරාව වතුර තිබ්බා. එයා අවිලා බලලත් නැහැ. ආණ්ඩුවෙන් දෙන්නේ මේකද අපිට දෙන්න ලෝභ වෙන්නේ. අපේ දුප්පත් මිනිස්සු අපිට ගම්බතුරු පාවිච්චි අවිලා දුක් විඳලා මිනිස්සු ගිරංගට නැතුව කන්න වැඩ කරන්න නැතුව ඉන්නවා. ඒක නිසා අපිට මේ සල්ලි ලැබලා දෙන්න කියලා අපි ඉල්ලනවා. ஒவ்வொரு இதுல செயலாளத்தால மக்கள் பிரதிநிதி தான் தெரிவு செஞ்சிருக்காங்க. அதாவது புன்னச்சோல கிராமத்துக்கே ஒரு ஆள் பிரதிநிதி அவங்க மூலமா தான் எந்த உதவியும் போகுது. இது மக்களால் தெரிவு செய்யப்பட்டதா? இதான் கேள்வி. இது அவங்க சொந்தத்துக்குள்ள அவங்களாலே அவங்க தெரிவு செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பிரதிநிதின்னு சொல்றது மக்களால் தெரிவு செய்யப்படல. அதை எப்படி தெரிவு செய்யறது காரணம் எங்களுக்கு தெரிஞ்சா அது என்ன பிரச்சனை பிறவோட ரிலேஷன் என்ன சொன்னபடி பார்த்தா ஆசா நியமிச்சிருக்கிறார் அவர். நாங்கள் அவர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்ட நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் மக்களால் நியமிக்கப்பட்டதில்லை. ஆனால் மக்கள் யாருமே அவைய நியமிக்கப்படவில்லை. எங்களுக்கு தகுதியற்றவை ஆசான்றவை இதுக்கு தகுதியற்றவை இதுக்குரிய பிறகு என்றவர் எம்பியும் எங்களுக்கு இதுக்குரிய தண்டனையும் அவர் வழங்கி தரணும். அவருக்கு தண்டனையும் நாங்கள் மக்களாகிய புன்னச்சொல்லாகிய மக்களாகிய கிராம மக்களாகிய தண்டனை பிறவுக்கும் இதுக்குரிய பிறவும் இதில் சம்பந்தப்படணும். பிறவுக்கும் அதுக்குரிய தண்டனை நடக்கணும். அரசாங்கத்தை நாங்களுக்கு அவ்வளவு காசு எடுக்கல. பிரஜாசக்திக்கு சம்பந்தம் அது நாங்கள் ஆட்கள் அது டிவிஷன் மட்டும் இல்லை 14 டிவிஷனுக்கு நாங்கள் ஆட்கள் எல்லா கிராமங்களுக்கும் அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் நானும் எம்பிக்கு நானும் பூசைக்கெல்லாம் போயிருக்கோம். உதயநிதி சரியா? அப்போ மற்றது டிஎஸ்க்குள்ளே இருந்து பதிகிறார்கள் குடும்பம் மட்டும்தான் பதிவு வெள்ள சாமான்கள் வெள்ள பிரச்சனை அந்த 40 பேர் அதுக்குள்ள இருந்து பதிகிறார்கள். பதியப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க.
வெளிநாட்டு ஆட்களே காசு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆனா ஒரு அளவு கொடுப்பட்டு என்ன அவன் வந்து லோன் கட்டணுமான்னு சொல்லி அந்த லோன் எடுக்கிறதுக்காக வேண்டி ஜிஎஸ்ல காசு அங்கே கொடுப்பட்டு அதெல்லாம் புள்ளதான் அதெல்லாம் சரியான ரெண்டாம் கட்ட காசு மக்களாண்டு சொன்னீங்க மக்கள் ஒருத்தர் நியமிக்கல நீங்க போய் வாழ்த்து தந்தீங்க நீங்க ஒரு எம்பி மக்களுக்கு ஆதரவு தாரீங்க என்ன பிரச்சனை என்ன செய்யணும் அந்த ரெண்டாம் கட்ட காசை நிப்பாட்டணும் ரெண்டாம் கட்ட காசை நிப்பாட்டும் அது ஒருத்தரையும் இல்லாதையும் பரவாயில்ல அந்த 40 பேரை தவிர்த்து கொடுக்காம விட்டுருக்கலாம் அந்த காசு கொடுக்க வேண்டிய அவசியம் அது இல்லாத வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி நிக்குது அப்ப ஜிஎஸ்டி போய் ஒரு ஆள் கேட்டிருக்காவும் ஜிஎஸ்டி போய் கேட்க கபட்டுக்குள்ள தண்ணி இருக்காது கபட்டுக்குள்ள தண்ணி இருந்தா தானே சாமா இல்ல அந்த ஜிஎஸ்ஏ எங்களுக்கு எல்லாரும் சைன் பண்ணி தாரோம் ஜிஎஸ் தேவை ஒரு ஆம்பளை ஜிஎஸ் போட சொல்லுங்க அந்த ஜிஎஸ் தேவை அந்த ஜிஎஸ் அதுக்குள்ள வந்தா மக்களை சேர்ந்து அடிப்பாங்க ஜிஎஸ் மக்களை சேர்ந்து தாக்கப்படுவாங்க அதை நிப்பாடுங்க அந்த ஜிஎஸ் பொம்பளை ஜிஎஸ் நிப்பாட்டி போட்டு ஆம்பளை ஜிஎஸ் போட அந்த ஜிஎஸ்ஐ போடுங்க அவ தேவை ஏன்னா நாளைக்கு சொல்லப்படாது இப்படி ஜிஎஸ் வந்தவ ஜிஎஸ்க்கு பாதகம் அடிச்சுப்படாது அவ செஞ்ச வேலைக்கு மக்கள் அடிப்பாங்க அவ செஞ்ச வந்த கூட அவையோட பதிவு அந்த 5 பேர் வந்து ஜிஎஸ் வந்து அவங்க பிரச்சனையை பார்க்கணும் ஜிஎஸ் தான் போய் பார்க்கணும் 5 பேர் பால் போய் பார்க்கல பாலுகள் போய் பார்க்கல என்ன நடந்துச்சு அவங்க எடுத்தலிட்டாங்க அவங்க குடும்பம் சரி 40 பேருக்கு மட்டும் தானே தண்ணி வந்து 40 பேருக்கு மட்டும் தண்ணி வந்து இந்த 40 எல்லாருக்கும் தான் தண்ணி மழை பெய்யும் அதான் ஜிஎஸ்ல இருந்து பாதிக்காது அந்த 40 பேர் மட்டும் புன்னச்சோலையில இருந்து நர்சரி கட்டிட்டு சொல்லி உங்கள்கிட்ட போன் பண்ணிருக்காங்க நர்சரி டீச்சர் நீங்க சொன்ன வாக்கு என்னன்னு சொன்னா ஆசா சொன்னாதான் செய்வேன் மக்கள் இதெல்லாம் உண்மையா பொய்யா சொன்ன வாக்கு உங்களோட வெற்றி நீங்க என்ன சொன்ன வாக்கு இதை நீங்க வச்சுக்கன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க நீங்க பாடலை நாங்க பாடலை நாங்க நியமிச்சாக்கல இது மக்களால தெரிவு செய்ய மக்கள் போய் எங்கட ஊருக்கு வரல எங்கட ஊரை கலக்கி வச்சிருக்கா கலக்கி வச்சிருக்கா குறைந்து வளர்ந்த ஊரு அங்கே வந்து பார்த்தேன் 2 மாசத்துல வந்து சொன்னாரு ரோட் போட்டுக்காரன் இன்னும் ரோடு என்ன நடக்குது ஒவ்வொரு கதைங்களே படிக்கிறதுக்கு புத்தகத்தை படிக்கிற அதுவும் இல்ல ஏன் கொடுக்குறாங்க இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க இது வந்து அரசாங்கத்தை தான் ஜிஎஸ் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஜிஎஸ்க்கு பின்னாடி ஏதாவது ஒத்துக்கல பண்ணதை பார்க்க ஒன்றும் இல்ல அதெல்லாம் நீங்க சொல்றேன் எல்லாரும் கொடுங்க பொது மக்கள் தயவு செய்த பிள்ளைகள் எலெக்ஷனை பற்றி கேட்க வேண்டாம் இது வந்து கட்சி மீட்டிங் இது பாதிக்கப்பட்ட மீட்டிங் கட்சி மீட்டிங் எலெக்ஷனை பற்றி கேட்க வேண்டாம் கட்சியை கொண்டு வராங்க அரசியல் இல்லை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் 78 வயசு வீட்டு வேலைக்கு போறவ கால் பண்ணி சொல்றோம் 28 மணிக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க அந்த அறிவிச்சல் கொடுக்குறாங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்ப ஜிஎஸ்டி என்ன பிரச்சனை வேணும் காட் பேசன் அப்படியே விழுந்துட்டாரு அதுக்கு கேட்டது நான் தரல அவ்வளவு தரவே இல்ல வந்து அதுக்கு ஜிஎஸ்டி அவங்க பாக்குறல ஆக்குற கதை கேக்குற பால்மார கதை கேக்குற அவங்கள கதையை காட்டுங்க உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள் அவங்க பாக்கல அவங்க கதை மீறல எந்த தலைவலி அன்றைக்கு தண்ணி அவங்க தான் கடிக்காம வந்த வழியை தான் பார்த்து 40 பேரை போட்டேன் 40 பேரை வீடு வீடு சின்னல
நமக்கு வருத்தம் எனக்கு வருத்தம் எல்லாருக்கும் வருத்தம் போஜன அங்க போங்க இங்க போங்க எங்களை போட்டு சொல்றாங்க. Aharin Nagitin YouTube Avakashe Top News Samaga